தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர்கள் நூதன முறையில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கிய விவசாயி ஜெயராமன் சட்டை அணியாமல் பச்சை தொண்டு மட்டும் அணிந்து வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார். அங்கிருந்த காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் அவரை தடுத்து நிறுத்தினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் நாடாளும் மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் இலங்கை வேந்தன் அரியலூர் மக்களிடம் யாசகம் பெற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் சாட்டையால் தம்மை அடியுங்கள் என்று கூறி அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் மோகன்ராஜ் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். 10,000 ரூபாய்க்கான டெபாசிட் தொகையை சில்லறை காசுகளாக கூடையில் கொண்டு வந்து அவர் கட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியது.